தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றினோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றினோம். பிதாவாம் தேவனுக்கு அல்லேலூயா. இதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நம்ம சந்திச்சிருக்கோம். நம்ம ரொம்ப நாளா நம்ம சபைக்கு வரல, நம்ம உங்களெல்லாம் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். இது இந்த ஒரு சூழ்நிலை மூலியமா நம்ம உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் சீக்கிரமா சபை திறக்கப்படும் என்பதை நம்ம நம்பிக்கையோட நம்ம விசுவாசிப்போம். நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்ம ஜெபிப்போம், ஒன்றாக சேர்ந்து நம்ம மீண்டும் சபையில ஒன்றாக சேர போகிறோம். ஓகேவா? நம்ம அடுத்ததாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அடுத்த வருகிற ஆராதனைகள் ஆண்டவர் முழுமையாக நீங்க இடைப்படுவது போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீட்டில் ஆண்டவரே நீங்கள் இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களோடு ஆண்டவரே எங்களுக்கு நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம், எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது நம்மளோட பிரதர் சைமன் நம்ம ஆராதனையை நடத்துவார். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் குடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றிவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றிவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஞாயிறு ஆராதனையிலே இந்த காணொலி மூலியமா எங்களை சந்திப்பதிலே நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நான் முதலாவது தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சபைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேளையில கூட என்னோடு சேர்ந்து ஒரு வேத வசனத்தோடு நம்ம இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். என்னோடு சேர்ந்து சங்கீதம் 91 2-3 வரை நான் வாசிக்கிறேன். நீங்க கேளுங்கள். அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேட நோய்க்கு கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிப்பார். நம்ம இந்த நாட்களில் அநேக சூழ்நிலைகள் மத்தியில நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பாதுகாக்க நம்ம தேவன் இருக்கிறார். எந்த ஒரு கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க நம்மளுக்கு தேவன் இருக்கிறார். நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நம்ம ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நன்றி சொல்லி அவர் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. கண்களை மூடி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புகிறேன். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால் நிரப்புகிறேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கரங்களை தட்டி உயிரோடு எழுந்த தேவனை நம்ம ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நம்மளோடு இருந்து நம்ம நடந்தவரை நம்ம ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே.
போல் வேறு தெய்வம் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைக்கிறீர். பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைக்கிறீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துர்கம். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துர்கம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன்,
வாய்களை விடுவிக்கிற தேவனை நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில ஆண்டவர் இருந்தார் முழுமையாக நம்புகிறோம். பிரதர் சைமனுக்காக மிக மிக நன்றி. அடுத்ததாக நம்ம வந்து நம்ம தேசத்துக்காகவும் நம்மளுடைய சபைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? மலேசிய தேசத்துக்கு இந்த COVID-19 இருந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்துமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மலேசிய தேசத்தை ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, மலேசிய தேசத்தை ஆண்டவர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மலேசிய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே, தலைவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நேர்த்தியாய் இருந்து எங்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் ஆண்டவரை மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை ஆண்டவரை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஜெபித்த ஜெபம் என்று வீணால் போவாமல் ஆண்டவரே, நீ காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஆண்டவரே, சபையில் இருக்கிற நோய்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு சுகத்தை தர போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மத்தியில் ஆண்டவரை நீ விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கிறவர்கள் அநேகர் ஆண்டவரே சுகத்தை ஆண்டவரை கொடுக்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே, உன்னுடைய தழும்புகள் ஆண்டவர் சுகமாகட்டும். ஆண்டவரே, உன்னுடைய காரியம் ஆண்டவர் வெளிப்படுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் தூய நல்ல பிதாவே, வந்து முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கோம். தெய்வ செய்தி கொடுக்கிறதுக்கு பாஸ்டர் அலெக்ஸை நம்ம அழைக்கணும். ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை தலைமைத்துவத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்திலும் நாம் கடந்து போகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மை தேற்றி பலப்படுத்தி தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவார் என்று நம்புகின்றேன். இந்த நாளிலும் தேவனுடைய வசனம் உங்களை தேற்றும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக அந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொல்ல வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வசனங்கள் ஆண்டவரே ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. நாளிலும் ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியானவரே பாவ வசனத்தின் மூலமா எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சின்ன நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாளிலும் கூட இந்த 5ஆம் மாதத்திலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை விசுவாசத்திலும் மற்றும் பரிசுத்த ஆவிக்குள்ளாகவும் நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற கருப்பொருளிலே இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு அடிப்படையாக யூதா எழுதின நிருபத்திலிருந்து 20வது வசனம் தொடங்கி 21வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பிரியமானவர்களே, இந்த யூதா நிருபத்திலே யூதா அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கீங்க. அதாவது தேவனுக்கு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்க, மகா பரிசுத்தமான உங்களுடைய அந்த விசுவாசத்தின் மேல் உறுதியாக நிலைத்திருக்க சொல்கிறார். ஸோ அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கின்றார். ஸோ அது இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சலாக்கியம். ஸோ இன்னைக்கு அநேக இன்னைக்கு தேவனாலே படைக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
அதனால தான் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவங்க யோவான் சொல்லுகிறார், எத்தனை பேர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறாரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னாக்கா யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளையாக இன்னைக்கு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அந்த நிலையிலே இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஸோ அதனாலதான் அவர் சொல்றாரு, இது ஒரு சாதாரண ஒரு அழைப்பு இல்லை, இது ஒரு உன்னத அழைப்பு. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கையை நித்தியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஸோ இந்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஸோ இந்த வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. ஸோ தேவனோடு கூட நாம் வாழ போகிற ஒரு வாழ்க்கை. அது அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அதுக்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த ஒப்பு கொடுத்தல் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதுல நீங்களும் நானும் அதுல இருந்து தடுமாறி நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவனுடைய அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி யூதா இந்த நிருபத்திலே அதிகமாக அது வலியுறுத்தி அவர் எழுதுகின்றார். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்பதாக உள்ள வசனங்கள், அதாவது 1ஆவது வசனம் தொடங்கி 19ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நிருபத்தை அவர் முதலாவது யாருக்காக எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஸோ அங்கே தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர் அங்கே எழுதுகிறார். அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தையும் மகிமையும் அதாவது ஒரு நிலையில்லாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் மூலியமாக நம்ம இன்னைக்கு சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் நம்மளை ஆட்கொண்டு வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஸோ அதனால உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்குள்ளாக எந்த ஒரு பாதிப்பையும் அது கொண்டு வந்தாலும் கூட அது நிரந்தரம் இல்லாமல் நம்ம தேவனுடைய அன்பிலே தேவனுடைய சந்தோஷத்திலே நம் நிலைத்திருக்கும் பொழுது இந்த நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் அது நமக்கு அவ்வளவு பெரிதாக தெரியாது. அதான் இங்க அவர் சொல்லுகிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் உறுதியாக நிலைத்திருப்பதற்கு அவர் சில காரியங்களை அங்க வலியுறுத்தி சொல்லுகிறார். ஸோ அதுல நம்ம பார்க்க போகிற காரியங்கள் 4 காரியங்களை இந்த நாளிலும் நாம் விசேஷமாக பார்க்க போகிறோம். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் சொன்னாக்கா விசுவாசத்தை குறித்து அங்க பேசும்போது அவர் சொல்லும் பொழுது அந்த விசுவாசமானது மகா பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசமாக நம்மளோட வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தேவன் நம்மளை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கின்றார். தேவன் எப்படி இந்த உலகத்திலே அவர் பரிசுத்தமாக இருக்கின்றாரோ, தன்னை எந்த விதத்திலும் தேவனை எந்த மனிதனோடும் சரி எந்த தெய்வத்தோடும் சரி நம்முடைய தேவனை நாம் ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தத்தின் தேவன், அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கின்றார். ஸோ அவருடைய சாயலிலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஸோ அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக இன்னைக்கு நீங்களும் நானும் கடந்து வருவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு மூல காரணமாக இருக்கின்றார். ஏன்னு சொன்னாக்கா எல்லாருக்குள்ளாகவும் பாவம் இருக்கிறது. ஸோ நம் பாவம் செய்தபடினாலே தேவனுடைய மகிமையை விட்டு நாம் தேவன் போக முடியாதபடிக்கு எல்லோரும் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மகிமையை நீங்களும் நான் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி என்றால் இயேசு நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி நம்மளை நீதிமானாக மாற்றுகிறதுனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஸோ அதுதான் அவர் சொல்லுகிறார், மகா பரிசுத்தமான அந்த விசுவாசம். அப்படின்னா இன்னைக்கு இயேசு மேல் நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, இயேசுதான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், இயேசுதான் என்னை அவர் மூலியமா தான் எனக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் இயேசுவை முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறான். அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாற்றப்பட்டு இருக்கின்றோம். ஸோ நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கின்றோம். ஸோ அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையிலே நம்ம உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் இங்கே யூதா சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையிலே எப்படி நாம் உறுதியாக நிலைத்திருக்க முடியும் என்றால், தேவனுடைய வசனம் தான் நம்மளை தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரோடு நெருங்கி நம்ம வருவதற்கு தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், எது தேவனுக்கு பிரியமான காரியம் என்பதை நாம் எங்கே இருந்து அறிந்து கொள்ள முடியும் என்றால் தேவனுடைய வசனத்தின் மூலியமாக தான். அதனாலதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார்கள். வாசிக்க கேட்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்படி சொன்னாக்கா நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்க தான் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அநேக நேரத்திலே இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே இந்த COVID-19 இது ஒரு 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 அச்சுறுத்தலாக நம்ம அநேக இந்த காரியங்களை குறித்து பேசும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது, ஒரு திகில் வருகிறது. ஸோ அநேக நேரத்தில் என்ன நடக்குமோ என்ன சம்பவிக்குமோ என்ற ஒரு அச்சம் நமக்குள்ளாக வருகிறது. ஏனென்றால் நாம் கேட்கிற அந்த துர்ச்செய்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசித்து தேவ செய்தியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளாக விசுவாசம் அதிகரிக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், தேவன் என் தேவைகளை சந்திப்பார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி இந்த தேவனுடைய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு அந்த பயத்தில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு விசுவாசத்துக்குள்ளாக ஒரு நம்பிக்கைக்குள்ளாக அது கட்டப்படுகிறது. ஸோ அதே போலதான் இங்க யூதா சொல்லுகிறாரு. ஸோ நம்முடைய விசுவாசமானது உறுதியாக நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது வளர வேண்டும் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, தேவ வசனத்துக்கு நேரத்தை செலவிடுகிறார்களோ, தேவ வசனத்தை தியானிக்கின்றார்களோ அவர்கள் உறுதியாக நிலைத்திருப்பார்கள். அதுதான் சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீதம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலை உறாத மரம் போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மரம் எப்படி உறுதியாக நிலைத்திருக்கிறதோ, எங்க தண்ணீர் இருக்கிறது என்று அந்த வேறு அந்த தண்ணீரை தேடி செல்கிறதோ, அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போன பிறகுதான் அந்த வேருக்கு அந்த தண்ணீர் சப்ளை கிடைக்கும் பொழுதுதான் அந்த மரம் உறுதியாக நிலைத்திருக்கும். எந்த ஒரு மரத்தையும் நீங்க அதாவது கடற்கரை ஓரமாகவோ ஆற்றங்கரை ஓரமாகவோ ஒரு மரம் நடப்பட்டிருந்தா அதை அவ்வளவு எளிதாக அதை அசைக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்கா அதோடைய வேர் அவ்வளவு உறுதியாக இருக்கும். அதோடைய வேர் ஆழமாக அந்த தண்ணீரோடு அது போய் அந்த வேர் அந்த தண்ணீர் அதுக்கு கிடைக்கிறதுனால அதோடைய வேர் நல்ல உறுதியாக இருக்கும். அந்த போல நம்முடைய தேவ வசனம் தான் ஜீவ தண்ணீர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு வரும் பொழுது தேவ வசனமானது நம்மளை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக அது நம்மளை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது ஒரு அஸ்திபாரமாக நிலைத்திருக்கும். அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்திலே நீங்களும் நானும் உறுதியாக நிலைத்திருப்பதற்கு தேவ வசனத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் அதிகமாக இந்த காலகட்டத்திலே நாம் தியானிக்க வேண்டும். அதுக்கு நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன்படி நம்ம நடக்கும் பொழுது தேவ வசனம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளாக அது
அது இன்னும் அதிகரிக்கவும் அதிலே நாம் பலப்படவும் அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்களும் நானும் ஜெபம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் மாம்சத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆவியிலே இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுதுதான் பிதாவுடைய சித்தம் என்னது என்பதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்தவர்களாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 26, 27 நாம் வாசிப்போமே. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்காக பெரும் மூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கின்றார். ஏன் சொன்னாக்கா அநேக சூழ்நிலையில் அநேக நேரத்தில் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. அதுக்கு ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை ஆவியானவர் ஜெபிப்பதற்கு நம்மளை ஏவுகிறவராக இருக்கின்றார். ஸோ அதனாலதான் இங்க யூதா சொல்லுகிறாரு, நம்ம பரிசுத்த ஆவினாலே நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இந்த காலகட்டத்திலே நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு அந்த உணர்த்துவார். ஜெபத்திலே ஆவியிலே நம் நிரம்பி அன்பிய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துவார். இந்த காரியத்துக்காக ஜெபி, இதற்காக ஜெபி என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அந்த ஏவுதலோடு அந்த வழி நடத்துதலோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் வித்தியாசமான முறையிலே ஒரு எழுப்புதலை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலும் அவர்கள் வீடுகளிலும் கூடி ஜெபித்தார்கள், ஒருமனமாக ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார் என்று சொல்லி அநேக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அநேக காரியங்கள் அநேக வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். ஏன் சொன்னாக்கா அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி பிதாவுடைய சித்தத்தின்படி அவர்கள் ஜெபித்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஸோ நம்ம தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, தேவ ஆவியானுடைய வழி நடத்துதலோடு, ஏவுதலோடு இன்னைக்கு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோமா? ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படி செய்யாமல் இருந்தோம் என்றால் இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், என்னத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு உதவி செய்யுங்க. நான் மாம்சத்தில் இருக்கிற இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு தான் அவர் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தனிமையில போய் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு இயேசுவோடு இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாகவும் இருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்குள்ளாக இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாகவும் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளையும் வழி நடத்துவார். ஸோ அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி, அவருடைய தூண்டுதலின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாகும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னமும் அது நம்முடைய தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவனுடைய வழிநடத்துவதற்குள்ளாக அது நம்மளை கொண்டு செல்லும். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் நாம் உறுதியாக இருந்து எதை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு, நம்முடைய சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம தேவ வசனத்திலும் தேவனோடு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஸோ அடுத்ததாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் 21வது வசனத்திலே யூதா 21வது வசனத்திலே மூன்றாவது காரியம் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் ஜெபம் பண்ணின பிறகு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நாம் மூன்றாவதாக தேவனுடைய அன்பிலே நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே நம்மளை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும்.
அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து தேவனுடைய அன்பிலே எப்படி நம்மளை நாம் காத்துக்கொள்வது, தேவனுடைய அன்பிலே இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளை காத்துக்கொள்வது என்றால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று யோவான்ல 1 யோவான் தெளிவாக சொல்லுகிறார். நம்ம அதை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:5 வாசிப்போம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு நிலைத்திருக்கும். அடுத்து அவர் சொல்லுகிறார் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதாலே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய வசனங்களை கை கொள்வதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறான் என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறான். அப்ப தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாதவன் தேவனுடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கின்றான். ஆனால் அவர் சொல்லுகிறாரு, அன்பில பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. அப்ப தேவ அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட்டிருந்தால் நமக்குள்ளாக பயம் வராது. அதாவது உலக காரியத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை அளவுக்கு அதிகமாக நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வராது. சில சமயங்கள் நம்மளுக்கு பயம் இருப்பது உண்மைதான். சில சமயத்தில் அதுக்காக யாருக்குமே பயம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. பயம் இருக்கும். ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நம்ம எதை பார்த்தாலும் பயந்து கொண்டே இருந்தோமே ஆனால் அது உண்மையாகவே நமக்கு தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக இல்லை என்பதுதான் அர்த்தம். தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அவன் அதிகமாக பயப்பட மாட்டான். அதாவது தேவையில்லாத பயம் அந்த மனிதனுக்குள்ளாக வராது. ஏனென்றால் தேவன் எனக்குள்ளாக இருக்கின்றார், தேவ வசனம் எனக்குள்ளாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறபடினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்குள்ளாக இருந்து வழி நடத்துவார், என்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை. ஏன் சொன்னாக்கா, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவன் தன்னோடு கூட இருக்கின்றார் என்ற ஒரு தைரியம் அவனுக்குள்ளாக இருக்கும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்ம நிரம்பி ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட்டு இருக்கும். ஏன்னா பிதாவுடைய சித்தத்தை இயேசு இந்த உலகத்திலே செய்து முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு உதவி செய்தார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால்தான் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றி முடித்தார். அவருடைய கற்பனைகளை அவருடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினார். அதே போல இன்னைக்கு இயேசுவினுடைய கட்டளைகளை, பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இன்னைக்கு நமக்கு அதிகமாக தேவை. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜெபம் பண்ணி அடுத்ததாக நம் தேவனுடைய வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை அதிலே நாம் உறுதிப்பட்டவர்களாக எந்த ஒரு பாதிப்பும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வராதபடிக்கு, நம்முடைய விசுவாசத்திலே எந்த ஒரு வீழ்ச்சியும் வராதபடிக்கு, நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு நம்ம இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அடுத்தது நீங்க பார்க்கும் பொழுது 4வதாக அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை நாம் கடைசி வரைக்கும் அந்த நித்திய ஜீவனிலே நிலைத்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா, நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறது.
எந்த ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அதாவது அவன் இந்த உலகத்திலே மரித்த நிமிஷத்திலே அவன் தேவனோடு கூட அவன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன். அதனால தான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, மெய்யான தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுமே நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னாக்கா, தேவனையும் பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அப்ப எந்த ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றானோ, ஏன்னா பிதாவின் இடத்தில் இருந்துதான் இயேசு வந்தார் என்று சொல்லி அதை விசுவாசிக்கும் பொழுது, அதை உண்மையாக அந்த மனிதன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அந்த நித்திய ஜீவன் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. அதன் மூலியமாக அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அந்த நித்திய ஜீவனை அந்த மனிதன் கடைசி வரைக்கும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அது நிரந்தரமாக நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன், இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் நான் வாழலாம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அதை ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கொண்டு, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தாறுமாறாக இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ரட்சிப்பை இன்னைக்கு நீங்களும் நானும் இழந்து போவதற்கு இந்த உலகத்திலே அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக இன்னைக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் இழந்து போகாதபடிக்கு இந்த உலக காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் மயக்கம், அதாவது உலக ஆசை, இந்த எதுவும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அதை இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த யூதா நிருபத்தை எழுதின யூதா சொல்லுகிறார். அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் அதை தான் வலியுறுத்துகின்றார். அதான் சொல்றாரு, அங்க நடந்த சம்பவம் என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 2 விதமான கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். அதாவது ஒரு கூட்டத்தினர் உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்த போராட்டங்கள் மத்தியிலும் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினர்களும் இருந்தார்கள். அதே நேரத்திலே மாயையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உலக காரியங்களிலே, உலகத்தின் சிற்றின்பங்களிலே, உலக காரியங்களிலே வாழ்ந்து கொண்டு அவர்களும் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேகருக்கு ஒரு இடையூறாக, அவர்கள் இடைஞ்சலாக, மற்றவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுகி போவதற்கு விதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை குறித்து தான் யூதா அங்க இருக்கக்கூடிய உண்மையா இயேசுவை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர் இந்த 20ஆம் அதிகாரத்திலிருந்து 20வது வசனத்தில் இருந்து தொடர்ந்து கடைசி வசனம் வரைக்கும் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை போல இருக்காதீங்க. அவர்கள் வந்து ஜென்ம சுவாபத்தில் உள்ள மனிதர்கள். நீங்க 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் சொல்லுகிறார், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாக இருக்கிறார்கள். 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். அவர்கள் பிரிந்து போகிறவர்கள், 2வது ஜென்ம சுவாபத்தார், 3வது ஆவி இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்கள் மத்தியில இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் கவனமா இருங்க. அவர்களைப் போல நீங்களும் மாறி விடாதீங்க. நீங்க வந்து உங்களை விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருந்து ஆவியிலே ஜெபம் பண்ணி தேவ அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு 4வதாக நித்திய ஜீவனை பெறுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்க. எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய அன்பை விட்டு விலகிறாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க 4 விதமான காரியங்களை குறித்து அவர் அங்க இருக்கிற அந்த விசுவாசிகளை அவர் உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த நாளிலே இந்த பகுதியில இருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர்களாக நாம் கட்டி எழுப்புவதற்கு இந்த 4 காரியங்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. முதலாவதாக தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக நம்மளை பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை பரிசுத்த ஜனமாக ஆண்டவர்
ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஸோ அந்த அழைப்பை நாம் முதலாவது நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஸோ அந்த விசுவாசம் தேவனுடைய வசனத்தின் மூலியமாக தான் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. மூன்றாவது, தேவ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்களும் நானும் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய அன்பிலே நம்மளை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஐந்தாவதாக நான்காவதாக நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். நான்காவதாக நித்திய ஜீவனை கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் பாதுகாத்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் மறுதளித்து விடாதபடிக்கு, நித்திய ஜீவனை நாம் இழந்து போகாதபடிக்கு இந்த 4 காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் தேவனையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய மைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இந்த அழைப்பை இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அழைப்பை விட்டு விலகி விடாதபடிக்கு அந்த அழைப்புக்கு நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் என்ன என் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே இந்த 4 காரியங்களையும் என் வாழ்க்கையிலே நான் செய்வதற்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த யூதா நிருபத்திலே நாளிலும் நாங்கள் தியானித்ததை போல ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 4 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மையமாக வைத்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுடைய உன்னத அழைப்பை பரிசுத்தமாக்க ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்த ஜனமாக அழைத்திருக்கீங்க. ஆண்டவரே அப்பா, இரண்டாவதாக ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க ஆண்டவரே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக, விசுவாசத்தில் நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்திலே இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாங்கள் நிரம்பி ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான்காவதாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கடைசியாய் ஆண்டவரே அப்பா எங்களுடைய நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதையே நாங்கள் அதில் உறுதியாக நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளிலும் ஆண்டவரே வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை நிரப்ப முடியாது கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அப்பா அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அதை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே நீர் அவர்களை மாற்ற முடியாது கிடைச்சோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம தெய்வ செய்தியை நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளுடைய நம்பிக்கையை ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவர் விட மாட்டாரு. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம கூடிய சீக்கிரம் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகணும். கவலைப்படாதீங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட ஜெபம் ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மளோட இருப்பதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த சூழ்நிலையை கண்டிப்பா ஆண்டவர் நம்ம மாற்றி போடுவார். நம்மளுடைய கஷ்ட காலம் கண்டிப்பா மாறி போடுவோம். நம்ம இறுதி ஜெபம் பண்ண போகிறோம்.
ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனைகள் ஆண்டவரே எங்களோடு வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி போடுகிற தேவன். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சுகத்தையும் ஆண்டவரே பலவீனத்திலிருந்து பலத்தையும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஸ்தாவியானவர் எங்களோடு துணையாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.